அவங்க அடுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாத விஷயம், நிறைய பேர் கேட்குற விஷயம். ஒரு போலீஸ்காரர் இருந்தாங்கன்னா நம்ம யாருன்னா ஃபினிக்ஸு ஜெயராஜ் கொலை அந்த விஷயத்தில் கொரோனா டயத்தில் ஆக்சுவலி கடமுடில இந்த ரோந்துக்கு வந்த போலீஸ்காரங்க, நீ எல்லாம் என்ன டைம் ஆச்சு, நீ எல்லாம் சிஎம் வீட்டு பிள்ளையா, நீ என்ன பணக்கார வீட்டு பிள்ளையா, நீ என்ன அம்பானியா, நீ அவ்வளோ கோடி சொன்னா கடையை போடுறா போட்ட முடியாது, வாழா போடாது எந்த ஒரு போலீஸ்காரருக்கும் சொல்றதுக்கு யாரும் ஒருமை இல்லை, தனிமையில பேசுறதுக்கு எந்த ஒரு போலீஸ்காருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி தப்பா கெட்ட வார்த்தை மிஸ்யூஸ் ஃபில்த்தி வார்த்தை என்ன கெட்ட வார்த்தையில யூஸ் பண்ணி உங்களை தரைக்குற வாடா போடான்னு 4 பேர் இருக்கப்போ தனியாக இருக்கப்போ வாடா போடான்னு பேசி உங்களுக்கு ரொம்ப தரைக்குறா இருந்துச்சுன்னா போலீஸ்காரரை தண்டிக்க முடியுமா? போலீஸ்காரர் கும்பல பேசுறாங்க, அந்த போலீஸ்காரர் சட்டையில பேசுறாங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரருக்கும் ஒரு சட்டம் இருக்கு. அப்படி தரைக்குறா பேசியிருந்தாங்கன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது எடுக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் எடுக்கூடாதுன்னு தப்புன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா உடனே நீ என்ன வியாக்காரம் பேசுறா, வக்கீல கூட்டுற பெரிய ஆள நீ, அவ்வளவு பெரிய ஆள நீ, உண்மையில பொய் கேஸ் போட்டு உள்ளத்துக்கு வச்சிருன்னு சொன்னாலும் பயப்படாதீங்க. யார் அப்படி சொல்றாங்களோ போன் எடுங்க, வீடியோ எடுங்க. சப்போஸ் உங்க போனை பிடிங்க வச்சாங்கன்னா எக்காரத்தை கொண்டு பிடுங்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க வீடியோ எடுக்கலாம், போட்டோஸ் எடுக்கலாம், அது ரீல்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க போகும்போது உங்க சட்ட விலைகளுக்கு ஏதாச்சும் இடையூறு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா போட்டோ வீடியோ எடுக்கலாங்க. அதை போலீஸ்காரன் சொல்லுங்க, தெரியாம எடுக்காதீங்க, தெரிஞ்சு எடுங்க. சொல்லுங்க தெரியுமா எடுக்காதுன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. எடுக்கூடாதுன்னு சொன்னா நாளைக்கு பிரச்சனையாகும், நான் இதே உண்மையில கேஸ் போடுறேன்னா போலீஸ்கார தண்டிக்கிற சட்டம் வந்து செக்ஷன் 296 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் புதுசா அந்த சட்ட பிரகாரம் 296 பிரகாரம் ஒரு போலீஸ்காரங்க பேசினாலும் உடனே வந்து போலீஸ்காரங்க வேலையை குறுக்க நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பொய்யா கூட பண்ணலாம். என் வேலையை தடுத்து நிறுத்திட்டீங்க, பார்க்கக்கூடாம தடுத்து நிறுத்திட்டீங்க, ஒரு அரசாங்க ஊழியரை தடுத்து நிறுத்தின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷனை வேலை செய்ய விடாம தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல போடுவாங்க. பொய் கேஸு, சரிங்களா? பொய்க்கு ஒரு பேர் வந்து கேஸு. அது மாதிரி இப்போ தனிமையிலோ கெட்ட வார்த்தையிலோ இல்லை அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணி தெரிய வந்துச்சுன்னா ஃபோன் எடுங்க, வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனையோ இல்லை வீடியோ எடுக்கக்கூடாது இல்லை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. எக்காரத்தை கொண்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மிரட்டினாங்க, போடா டே நீ அவ்வளோ பெரிய இருந்தா போடா வடான்னு தனிமையில பேசினாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லை அவங்க மேலே உங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன், கோர்ட்டில் உன்னை அலக்களிப்பேன், கோர்ட்டுக்கு உன்னை வந்து வர வச்சு நான் பார்த்துக்கிறேன், நீ போலீஸ் நான் கும்பிடல, நீங்களும் மரியாதை பேசுங்க. மரியாதை கொடுக்காம பேசினா போலீஸ் தண்டிக்கிற சட்டம் அவருக்கு குறைஞ்சபட்சம் ஆக்சுவலி கெட்ட வார்த்தை மட்டும் பேசினா அடிச்சா இல்லைங்க, கெட்ட வார்த்தை மட்டும் பேசினா 3 மாசம் ஜெயிலு ப்ளஸ் 1000 ரூபா வரைக்கும் தண்டனை போடலாம், ஃபைனு ரெண்டுமே போடலாம். இது 2ல் 1. போகிற பக்கம் திட்டிட்டு போகிறது வந்து கம்மி, சரிங்களா? இருக்க வச்சு 10 பேர் முன்னாடி உங்களை அவமதிச்சா மானம் போனா அவங்களுக்கு நீங்க அவருக்கு 3 மாசம் வரைக்கும் சிறைய தண்டனை வாங்கி கொடுக்கலாம். போட்டோ பாருங்க, போலீஸ்காரனா ஒண்ணு கும்பு முளைக்காது, அவங்களுக்கு சட்டங்கள் இருக்கு. அவங்க வரம்பு மீறி தரை குறைவா ஆக்சுவலி மரியாதை பேசணும். யாரா இருந்தாலும் வாப்பா உட்காருப்பா, வாங்க சார் உட்காருங்க சார், என்னப்பா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு வாடா உட்கார அப்படின்னா நீங்களும் சொல்லுங்க. பழிக்கு பலி அந்த காலத்து சொல்லுவாங்க, பழிக்கு பலி அடிக்கிறவன்ட்டு அடிக்கும், எதுல பேசணும்னா அது பேசுங்க. வாடான்னு சொன்னா சொல்றா அப்படின்னு சொல்லுங்க, அப்போ வாய் முடிக்கும். மரியாதை கொடுத்து மரியாதை எடுக்க சொல்லுங்க, தப்பே இல்லைங்க. போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் எல்லாம் போய் எடுக்காதீங்க. ஏன்னா யூடியூப்ல தான் சொன்னாரு, அட்வொகேட் சுந்தர் தான் சொன்னாரு, போய் ரீல்ஸ் எடுக்காதீங்க, வீடியோஸ் எடுக்காதீங்க. நான் சொல்றேன், நீங்க சட்ட வேலைகள் போகும்போது அந்த வேலைகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உங்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னா தைரியமா சொல்றாங்க, உங்க வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஆனால் இக்காரத்தை கொண்டும் தெரியாம எடுக்காதீங்க, பிரச்சனை உங்களுக்கு தான். தெரிஞ்சிடுங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ வீடியோகள் எடுக்கலாம் அப்படின்னு, சரிங்களா? அதனால நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.